श्रीमते गोदाय नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते श्रीवत्स षटकोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवत्संकारे महादेशिकाय नमः। नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजनिगणितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमेदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயர் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்ன விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் 30 நாட்கள் பாவை நோன்பு நோர்த்தாள் என்பதை நாம் அனுபவித்தோம். ஆண்டாளுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் கேட்டல்னாக்க பாகவத விற்த்தாந்தம். அதுல கோபியர்கள் எல்லாருமே காத்தியாயினி விரதம் இருக்கா கண்ணனை அடையறதுக்கோசரம். இது பெரியாழ்வார் இவளுக்கு எடுத்து சொல்லத்தான் ஆண்டாளுக்கு இந்த எண்ணமே தோன்றித்தான். கோபியர்கள் அன்று காத்தியாயினி விரதம் இருந்துதானே கண்ணனை அடைந்தார்கள். ஆதலால் நாமும் இந்த பாவை நோன்பு என்று சொல்லக்கூடிய விரதத்தை அதே மார்கழி மாதத்தில் நோற்போம் என்று ஆண்டாள் தீர்மானித்து 30 நாட்கள் பாவை நோன்பை நோர்த்தாள் மார்கழி மாதம். இப்படி பாவை நோன்பு நோர்த்த ஆண்டாள் கண்ணன் வரவில்லை என்று ஏக்கத்தில் மூழ்கி இருந்தாளாம். கண்ணன் இப்ப வரலையேங்கிற ஏக்கத்துல மூழ்கி இருந்த அந்த ஆண்டாள் பின்பு நாச்சியார் திருமொழி பிரபந்தத்தை அருளினாள். இதுக்கப்புறமும் கண்ணன் வரலையேங்கிற ஏக்கத்திலேயே இருந்தாளாம். சுத்தி இருக்கிற தோழிமார்கள் எல்லாருமே கேலி செய்ய ஆரம்பித்தார்களாம் ஆண்டாளை. ஒரு தடவை ஆண்டாள் தோழிமார்களோட விளையாடின்னு இருக்கும் பொழுது சுற்றி இருக்கிற தோழியர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, நீ ஒன்று பண்ண பேசாத இந்த கண்ணை மூடிக்கொண்டு இந்த மண்ணில் இந்த ஒரு வட்டத்தை வரைஞ்சிடும். இந்த வட்டத்தினுடைய 2 நுனியும் சந்திச்சிருந்தது தான் கண்ணன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு அர்த்தம்னாலாம். இல்லைன்னா அவன் பண்ணிக்க மாட்டான்னு சொன்னாலாம். அதே போல் ஆண்டாள் உள்ளத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கின்றாளாம். அன்று நீந்தானே காளிங்க நர்தனத்தை செய்தாய், நீந்தானே நீ கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்க போற, அதனால இந்த வட்டத்தினோட 2 நுனிகளும் சந்திக்கட்டும்னு சொன்னாலாம். இப்படி பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு ஒரு தடவையும் ஆண்டாள் அந்த வட்டத்தை வரைய அந்த வட்டம் முழு வட்டமாகவே இவளுக்கு தோன்றித்தான். ஒரு தடவையும் வட்டம் வரையும் பொழுது 2 நுனியும் சேர்ந்துட்டே வந்துதான். அதனால கண்ணன் கண்டிப்பா இவளை கல்யாணம் பண்ணிப்பாங்கிற அந்த ஊர்ஜித்தை தான் அந்த விளையாட்டு இவளுக்கு காண்பிச்சு கொடுத்துதான். ஒரு தடவையும் அந்த வட்டம் அந்த வட்டத்தினுடைய 2 நுனி சேர ஆண்டாளுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டுதான். அவ்வளவு சந்தோஷமா அதை வர்ணனை பண்றதுக்கு வார்த்தைகளே இல்லையா. ஏன்னா சுற்றி இருக்கிறவன் என்ன சொன்னா, நீ வரைகிற இந்த வட்டத்தினோட 2 நுனிகளும் சேர்ந்ததுன்னா கண்டிப்பா கண்ணன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு தானே சொன்னான். ஒரு தடவை வட்டம் வரையும் பொழுது 2 நுனிகளும் சேர்ந்துட்டே வந்துதான் அவ்வளவு சந்தோஷமா அதை பார்த்த ஆண்டாளுக்கு. இப்படி ஆண்டாள் கண்ணன் மீது நாளுக்கு நாள் காதலை அதிகரித்து கொண்டே போனாளாம். அவளுக்கு என்னடா இன்னும் கண்ணன் வரலையேங்கிற ஏக்கம் மட்டும்தான் இருந்ததாம். அந்த ஏக்கத்திலேயே ஆண்டாள் முதல்ல இழைக்க ஆரம்பித்தா. பின்பு அலங்காரங்கள் செய்வதை மறந்தாள். அதுக்கப்புறமா தூக்கத்தை மறந்தாள். பின்பு உணவு உண்பதையும் மறந்தாள். இது தன்னையே மறந்த ஒரு நிலையில் ஆண்டாள் இருக்கின்றாள் என்பதை அழகாக எடுத்து காட்டுகின்றது. இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆண்டாள் இப்படி சதா சர்வகாலம் எம்பெருமான் சிந்தனையிலேயே அவ போயின்னு இருக்கா அவளுடைய வாழ்க்கையில. ஆனா இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆண்டாளை பார்த்து சுத்தி இருக்கிறவாள்லாம் கேலி பண்ணாலாம். சுத்தி இருக்கிறவாள்லாம் இவளை பார்த்து வருத்தம் பட ஆரம்பிச்சாலாம். என்ன மாதிரி வருத்தம்னாக்க, இந்த குழந்தைக்கு ஏதோ பித்து பிடிச்சுடுத்து போல் இருக்கு, ஏதோ நோய் நொடி வந்துடுத்து போல் இருக்கு, அதனாலதான் இவ இப்படி இருக்கா, இப்படியே விட்டா வேலைக்காகாது, இவளை வேற ஒருத்தனுக்கு மனம் முடிந்து வைக்க வேண்டும், அப்பதான் இந்த நோய் இவளுக்கு தீரும்னு பேசிண்டாளாம். அப்போ உடனே ஆண்டாள் சொன்னாலாம், ஆமா எனக்கு பித்து தான் பிடிச்சிருக்கு, ஆனா சாதாரண ஒரு ராட்சசன் அசுரன் மேல இல்ல, அந்த ஸ்ரீயப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணன் மீதுதான் எனக்கு பித்தே. அவன் தான் என்னை ஆட்டி படைச்சுட்டு இருக்கான். ஒன்னு சொல்றேன், நான் கேட்டுக்கோங்க, கல்யாணம்னு ஒண்ணு பண்ண அந்த கண்ணனை மட்டும்தான் நான் பண்ணிப்பேன். இதை தாண்டி நீங்க வேற யாரையாவது என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன்னாக்க என் உயிரை நான் மாற்றிக் கொள்வேன்னு சொன்னாலும் ஆண்டாள். இப்படி கண்ணனை மட்டுமே நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று ஒரு விஷயத்தில் ஊர்ஜிதமாக ஆண்டாள் இருந்தாளாம். நாட்கள் கடந்து சென்றன. திருமாலிருஞ்சோலை அழகர் அங்கிருந்து ஒரு குரத்தி வேஷத்தை தரித்து கொண்டு பெரியாழ்வார் வீட்டுக்கு வந்தாராம். பெரியாழ்வார் வீட்டுக்கு வந்த பின்பு ஆண்டாள்னுடைய அப்படியே கைரேகை எடுத்து பாக்குற மாதிரி பார்த்து சொல்றாராம், அங்க கோதை யாரையோ காதலிக்கிறான்னா அவன் சாதாரண மனுஷன் கிடையாது தாயேன்றா. அடுத்தது என்ன சொல்றா பாருங்க, அவன் எப்படிப்பட்டவன் வர்ணனை பண்றா. வெறும் 3 அடிகளை கொண்டு மூலகங்களையும் அளந்தான், அதுலயே அவன் எவ்வளவு உயர்ந்தவன் உங்களுக்கு புரியலையா. அவன்
ஒற்றை ஆளாக நின்று கொண்டு இலங்காதிபதியவே ஜெயித்து வந்தான். சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது கோவர்தன மலையை தாங்கினான். பின்பு தேவர்களுக்காக அமிர்த மத்தனத்தையும் செய்தான். பின்பு திருவாய்ப்பாடியில மாடுகளை எல்லாம் மேய்த்தான். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே அவனுடைய வயிற்றுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. அவன் ஒரு தடவை பசிக்கிறதுன்னு அவன் அம்மா இடத்துல கேட்டானா, அவன் அம்மா வெண்ணெய் தர மாட்டேன்னு சொன்ன உடனே வீட்டுல இருக்கிற அத்தனை பானையும் தூக்கி போட்டு உடச்சுட்டான். அதை உடைச்சது மட்டும் இல்ல, அந்த வெண்ணெய் அந்த பானையில இருக்குமோ இல்லையா அத்தனை வெண்ணையும் அவனே எடுத்து சாட்டானா. இப்படியெல்லாம் பண்ணினா, இத்தனை சேஷிதங்கள் எல்லாம் பண்ணினா, இவ்வளவு சேஷிதங்கள் பண்ணவன் அன்னைக்கு ஒரு நாள் காளிங்க நாகரோட கொட்டத்தை அடக்கினா. அன்னைக்கு இப்படிப்பட்டவன் சாதாரண மனுஷன் நினைச்சுட்டு இருக்கேளா? கண்டிப்பா இல்ல. அவன் சாக்ஷாத் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனே. அன்று வெண்ணையை திருடியவன் இன்று கோதையினுடைய சித்தத்தையும் திருடினான். இன்று ஆண்டாள் அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனை தான் காதலித்து கொண்டிருக்கின்றாள். நல்ல குரத்தி ஆண்டாள்கிட்ட ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு போறா, கவலைப்படாத, ரங்கநாதன் கண்டிப்பா ஒரு நாளைக்கு காண படிப்பான் பாரு அப்படின்னாலாம். இதை சொன்ன குரத்தி ஆண்டாளை பார்த்து தேர்த்தி விட்டு புறப்பட்டு சென்று விட்டாளாம். இந்த குரத்தி புறப்பட்டு சென்றவுடன் பெரியாழ்வாருக்கு ஒரு விஷயம் ஊர்ஜிதமா தெரிஞ்சுதான். வந்தவர் சாமானியவர் கிடையாது, வந்தது சாட்சாத் அந்த ஸ்ரீமன் நாராயணனேங்கிறத புரிஞ்சுண்டாராம். ஒரு நாள் ஆண்டாளுக்கு ஸ்வப்னத்துல எம்பெருமான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வந்துதான். அது என்ன மாதிரி ஸ்வப்னம் பாருங்க. கண்ணன் சார்பாக தேவர்கள் அத்தனை பேருமே ஆண்டாளினுடைய கரத்தை கேட்கிறாளாம் எம்பெருமான் இடத்துல கொடுக்கறதுக்கு. அப்போ உடனே பெரியாழ்வாரும் ஒப்புக்கொண்டு ரங்கநாதனுக்கும் இவளுக்கும் நடக்கவிருந்த அந்த கல்யாணத்துக்கு நிச்சயம் சொன்னாராம். 2 பேருக்கும் நிச்சயதார்த்தமாறுது. இந்த எம்பெருமான் 1000 யானைகளோட அப்படி காம்பீரியமா எழுந்தருளினானாம் ஸ்ரீரங்கநாதன். தேவர்கள் அத்தனை பேருமே பூர்ண கொடத்தோட அங்க வந்தாளாம். மங்கள வாத்தியங்கள் ஓதின. ஆண்டாளுடைய வீட்டை எல்லாம் தேவர்கள் அழகா தோரணங்கள் கொண்டு அலங்கரித்தார்களாம். தேவர்கள் அந்த பூர்ண கும்பத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எல்லா இடத்திலையும் தெளித்தார்களாம். வீட்டினுடைய 4 திக்குகள்லையும் தெளித்தார்களாம். வேத மந்திரங்கள் ஓதினார்களாம். இதைத்தான் ஆண்டாள் அந்த இடத்துல சொல்லும்போது காப்பு நான் கற்க கனா கண்டேன் தோழி நான் தான் அந்த விஷயத்தை ஆண்டாள் 2 இடத்துல சொல்றாளாம். இதையெல்லாம் தாண்டி இவளுக்கு இவளுடைய நாத்தனாரான பார்வதி உமாதேவி ஒரு புடவைய கொடுத்தாளாம். அந்த புடவைய தான் ஆண்டாள் கட்டிண்டாளாம். அந்த புடவைய கட்டி கொண்டுதான் அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழினான்னு ஆண்டாள் சொன்னா. இப்படி ரங்கநாதன் கையை பிடித்து கொண்டு ஆண்டாள் அரங்கன் சமேதமாய் அங்க அழகான திருக்கோலத்துல எழுந்தருளி இருக்காளாம். இவர்கள் இருவருடைய திருமணம் முடிந்த பின்பு சுத்திரகிரவா சொன்னாளாம், இவா 2 பேரையும் யானையின் மீது ஏறி அமர்த்தி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஊர்கோலமா போ சொல்லுங்கோ அப்படின்னாலாம் வீதி உலாவாக. இப்படியெல்லாம் நான் கனா கண்டேன் என்று தோழியிடத்தில் ஆண்டாள் விவரணமா சொல்றாள். நாட்கள் கடந்து சென்றன. பெரியாழ்வாரோ இங்க எம்பெருமான் வரேன்னு சொன்னானே, இன்னும் வர காணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காராம், கவலைப்பட்டு இருக்காராம். சுத்திருக்கிறவா அத்தனை பேருமே ஆண்டாளை பார்த்து கேலி செய்தார்களாம். எம்பெருமான் எப்பேற்பட்டவன், அவன் எங்கேயா சாதாரண மனுஷனான இவ்வளவு கல்யாணம் பண்ணிப்பாளானாலாம். ஆனா எம்பெருமான் வந்தானே அன்று எம்பெருமான் நிஜத்திலேயே வந்தான். ஆண்டாளால இதுக்கு மேல கண்ணனை பிரிந்து இருக்க முடியாதுங்கிறது கண்ணனுக்கு தெரிஞ்சு கொடுத்து உடனே கண்ணன் என்ன பண்ணானா ஒரு மாறு வேடத்துல வந்தானாம். 1000 யானைகளோட அப்படி காம்பீரியமா மாறு வேடத்துல வந்தாலும் அவன் அழகு தானே. அவன் மாறு வேடத்துல வந்தா என்ன, அப்படியே வந்தா என்ன, அழகு என்னைக்குமே அவனுக்கு குறையாது. திவ்ய சௌந்தரியங்கள் கொண்டிருக்க கூடியவன் இல்லையா. அப்படிப்பட்ட எம்பெருமான் கண்ணன் 1000 யானைகளோட மாறு வேடத்துல ஆண்டாள் எப்படி கனவு கண்டாளோ அதே மாதிரி எம்பெருமான் வந்தானாம். பெரியாழ்வார் வீட்டை முதல்ல விசாரிக்கிறான் அந்த ஊர்க்காராள்கிட்ட. பெரியாழ்வார் வீடு எங்க இருக்கு சொல்லுங்கோ அப்படின்னாலாம். சுத்தி இருக்கிறவாள்லாம் இவனை பார்த்து மயங்கிய பாட்டாளாம். என்ன அழகா இருக்கான் தெரியுமா, இவன் ஒரு வேளை ஏதாவது பணக்காரனா இருப்பானோ இல்ல வேற ஏதாவது நாட்டு அரசனா இருப்பானோ அப்படின்னு இவாள்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சாதுக்கள் எல்லாம் இவனை பார்த்து உடனே புரிஞ்சுண்டாளாம், இந்த திவ்ய திருமேனி கொண்டிருக்கக்கூடியவன் ஒருவன் தானே, அந்த ஸ்ரீமன் நாராயணன் மட்டும் தானே புரிஞ்சுண்டாளாம். இப்படியெல்லாம் பெரியாழ்வார் வீட்டை விசாரித்து கொண்டு வந்து ஆண்டாள் வீட்டு முன்பு வந்து நின்னாராம். அந்த கண்ணன் 1000 யானைகளோட காம்பீரியமா வந்து நின்னாராம். சுத்தி இருக்கிறவாளுக்கு தான் இந்த சந்தேகமே, பணக்காரனா அடுத்த ஒரு அரசனான்னுட்டு. பெரியாழ்வாருக்கு ஆண்டாளுக்கு அந்த சந்தேகமே இல்லையா. அவனை பார்த்த உடனேவே பெரியாழ்வார் கண்டுபிடிச்சிட்டாலாம், சாட்சாத் எம்பெருமானே வந்துட்டான்னுட்டு புரிஞ்சுண்டாளாம். அவனுக்கு தெரியும் எம்பெருமானுக்கு யாரை தன்னை காண்பிச்சுக்கணும்னு, யாருக்கிட்டக்க தன்னை காண்பிச்சுக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால அவள்கிட்ட மட்டும்தான் காண்பிச்சுப்பன். அதனால கோலாகலமா ஒரு திருவிழாவை விட கிராண்டா இந்த கல்யாணம் நடக்கிறதா.
ரங்கநாதனோட ஆண்டாளுக்கு திருமணம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவ இருவருமே ஸ்ரீரங்கத்துல வாசம் பண்றா. இப்படி இந்த திவ்ய தம்பதிகள் கோலாகலமாய் ஸ்ரீரங்கத்தில் வாசம் செய்தாலும் பெரியாழ்வாருக்கு ஒரு சின்ன ஏக்கமா, இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அதையும் நான் உனக்கு ஸ்ரீரங்கத்தை கொடுத்து அமுச்சுட்டேன் புக்ககமாய், என் பெண்ணை பிரிஞ்ச நாள் இருக்க முடியாதே நினைச்சுட்டாராம். உடனே ரங்கநாதன் சொன்னானாம், ஒன்னும் கவலைப்படாத, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் அவதரித்த தலத்துல எங்களுக்கு ஒரு சன்னிதானத்தை கட்டோம்னு அனுகிரகம் பண்றார். இப்படி இவர்கள் அனைவருக்குமே அனுகிரகம் செய்து அதை எம்பெருமான் ஆண்டாள் சமேதமாய் ஸ்ரீவில்லிபுத்தூர் எழுந்தருளினார். என்றளவும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் ரங்கமன்னார் என்று நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த திவ்ய தம்பதிகள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்குள்ள எப்படி நுழைஞ்சா அப்படிங்கறதையும் அழகா சொல்றா. முதல்ல இவா 2 பேரும் கருட மண்டபத்தை தாண்டினாலாம், பின்பு சந்தன மண்டபத்தை தாண்டினார்களாம், பின்பு துவயன சந்தன மண்டபத்தை தாண்டினார்களாம், பின்பு காயத்ரி மண்டபத்தை அடைந்தார்களாம். இவா போற ஸ்பீடுக்கு பெரியாழ்வாரால பின்னாடி போக முடியலையாம், கொஞ்சம் சிரமப்பட்டாரா. ஏன்னா இவ அவ்வளோ வேகமா உள்ள எழுந்துள்ளிட்டாளாம். உள்ள எழுந்துள்ள உடனே இவ இருவருமே அங்க அர்ச்சா விக்கிரக மூர்த்தியாய் இருந்த ஆண்டாள் அரங்கன் மூர்த்திகளுக்குள்ள இவ 2 பேருமே ஐக்கியமாயிட்டாளாம். இதை பார்த்த எல்லாரும் வியந்து போய் நின்னாராம். பெரியாழ்வார் சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல, இருந்தாலும் பெண்ணாச்சே, அதனால ஒரு தகப்பனாருக்கு கூடிய இயல் பாசம் அவருக்கும் இருந்துதான். பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு திரும்பியவுடன் இந்த வார்த்தையை எழுதினாராம் அவர். ஒரு மகள் தன்னையுடையேன் உலகம் நிறைந்த புகழல் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான் என்று சொல்லி அழகா ஆண்டாளுடைய திருக்கல்யாணம் நிறைவு பெற ஆண்டாள் அரங்கன் சமேதமாய் நமக்கு இன்றளவும் அவர்கள் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. சர்வம் ஸ்ரீ ரங்கார்ப்பணம்.